எஸ்எஸ்சி ஆணையத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. உங்களுக்கான ஹெட் கான்ஸ்டபிள்க்கான வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் ஹெட் கான்ஸ்டபிள் காலி பணியிடங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 552 காலி பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 25,500லேருந்து ரூ. 62,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் தனியாவும், அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து தனியாவும் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், யாருக்கெல்லாம் ப்ரையாரிட்டி வந்து குடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ கைஸ், இந்த அஃபிஷியல் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணாவே போதும். டைரக்ட்டா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து வந்து புதுசா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்பரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிஃபோன் ப்ராசஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 24/9/2025 அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 15/10/2025 அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா என்ட்ரி பண்ணிட்டேன், நேம் வந்து தப்பா என்ட்ரி பண்ணிட்டேன், அட்ரஸ் வந்து தப்பா என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கரெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றத இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம டிசம்பர் டூ ஜனவரி வரைக்கும் உங்களுக்கான டர்னேட்டிவ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டர்னேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். கண்டிப்பா வந்து நடக்கும். இந்த ஜாப் இருந்தாலும் சரி, அண்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எந்த டவுட் இருந்தாலும் சரி, இந்த 12 நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான இப்போ வந்து இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயில்ஸா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்னிங்கில இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 25,500லேருந்து ரூ. 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து அண்டு ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 370 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓப்பனிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 285 வேக்கன்ஸியும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு கோட்டாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 49 வேக்கன்ஸியும் அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 36 வேக்கன்ஸியும் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 370 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசர்வேஷனும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியா வந்து குடுத்துருக்காங்க வேக்கன்ஸி. எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 182 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து கேட்டகரி வைஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பன் செலக்ஷன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 163 டோட்டலா 163 வேக்கன்ஸீஸும் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டால பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 வேக்கன்ஸீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாரி வந்து கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசர்வேஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. அத செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. உங்க கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாரி நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இதுல உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில எப்படி ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆஃப் த டெல்லி போலீஸ் சரிங்களா? இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேக்கன்ஸீஸ் வந்து டெல்லி போலீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ் சர்வீஸ் மேனோ அல்லது சர்வீஸ் மேனோ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்ஸீஸ் வந்து ஒதுக்கிடப்படுது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
நார்மல் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யாருனாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்டல் கோட்டால பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸ் கன்ஃபார்ம்டு கான்ஸ்டபிள்ஸ் சரிங்களா? இதில டெல்லி போலீஸ்ல வந்து நீங்க கான்ஸ்டபிள் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிபார்ட்மெண்டல் கோட்டால வந்து வருவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்பெசிலிட்டியும் கிடையாது. நீங்க நார்மலா இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில வந்து நேஷனாலிட்டி அண்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியன் சிட்டிசன்ல வந்து நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த டைம் வந்து குடுத்துருக்காங்க. 27 வயசுக்குள்ள இருக்கணும். இல்ல இந்த 27 வயசு வந்து நான் கிராஸ் ஆயிட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பர் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்சேஷனும் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்சேஷனும் அண்டு மத்த இந்த ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 இயர் வரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 40 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதுக்கு தகுந்தாற் போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்ஃபார்மா ரிசர்வேஷன்ல வந்து இருக்கணும். சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம, இதில மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃப் டெல்லி போலீஸ் சரிங்களா? போலீஸ் பர்சனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸ்ல வந்து குடுக்குறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ஹைட் ரிலாக்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்சபிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து குடுக்க போறாங்க. அண்டு செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் தான் 5 எக்ஸ்டெம்பல் ரிலாக்சபிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நாம இப்போ வந்து பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிஇடி டெஸ்ட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து குடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? அதாவது ஹெட் கான்ஸ்டபிள்க்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். பட் 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்ல, நான் 10த் படிச்சுட்டு வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கும் வழி இருக்கு. இதில நேஷனல் ட்ரே நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அதாவது என்டிசி நீங்க ட்ரேட வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. மெக்கானிக்கல் கம் ஆப்பரேட்டர், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 12த்ல வந்து சயன்ஸ் அண்ட் மேத்ஸ் இருந்தாவே போதும். நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு பர்சனல் அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில எப்படி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு சரிங்களா? டிஸ்பிளேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 வேர்டு வந்து உங்களுக்கு டைப் பண்ற மாரி வந்து தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ்ல அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் நீங்க பார்த்து டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1000 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துரும். அண்டு டெஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் குளோசிங், பிசி அண்ட் பிரிண்டிங், எம்எஸ் ஆஃபீஸ் யூசிங் அண்ட் சர்விங் அண்ட் மேனுஃபேக்சரிங், டைப்பிங், டெக்ஸ்ட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நீங்க வந்து பாஸ் ஆயிடலாம். சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்கூட்டியே வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிசி பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டோ அல்லது பி சர்டிஃபிகேட்டோ அல்லது சி சர்டிஃபிகேட்டோ வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்சிசி ஏ சர்டிஃபிகேட் ஸ்கூல் லெவல்ல வந்து வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு 2% எக்ஸாமினேஷன் மார்க்கும் அண்ட் என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 3% வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரானேஷன் எக்ஸாமினேஷனோட மார்க்கும் அண்ட் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷனோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பாஸோ அல்லது செகண்ட் கிளாஸோ அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸோ இந்த மாரி வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க. சரிங்களா? இந்த ஏஜுக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டிகிரில வந்து
நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி அந்த கிளாஸ் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைனுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட் கிடையாது, சாரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட் சரிங்களா, மற்ற அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து ₹100 ₹100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹100 தான். அதுக்கு மேலே வந்து ஃபீஸ் வந்து பே ஆகாது சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா பிஹெச்ஐஎம்எல் மூலிமாவோ அல்லது நெட் பேங்கிங் மூலிமாவோ, யூபிஐ ஐடி மூலிமாவோ அல்லது கிரெடிட் கார்டு மூலிமாவோ நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 16/10/2025 அடுத்த மாதம் நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் மறந்துடுறாங்க. அதனால் லாஸ்ட்டில் சப்மிட் ஆகுறதில்ல. அதனால் சொல்கிறேன் சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விண்டோ வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சில கேட்டகிரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து இருக்கும். அப்படியும் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அந்த எக்ஸாமினேஷனுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து உங்களுக்கு எங்கெங்கே அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் போதும், இங்கே வந்து கீழே வந்து தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் 8வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் அண்டு ஹைதராபாத், செகண்டராபாத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூத்துக்குடி, கரூர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸில் உங்களுக்கு 3 சென்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த 3 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எது அண்ட் தேர்டு ப்ரியாரிட்டி எது அப்படின்றத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சென்டர் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கிட்ட வந்து எது இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் இன்டர்வன்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபையான, அதாவது தில்லி போலீஸ்க்கான குவாலிஃபையான திறமை இருந்தாலே போதும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு டைப்பிங் ரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேர்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில நார்மலான டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆல் கேண்டிடேட் மெயில் அண்டு ஃபீமேல் இன்க்ளூடு எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாலும் சரி அண்ட் சர்வீஸ்மேன் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும் சரிங்களா. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து இருக்கும். அண்டு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேப்பருக்கான லாங்குவேஜ் சரிங்களா, உங்களுக்கான எக்ஸாம் ரைட்டிங்க்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 20 கொஷினும் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஷினும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும், ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷினும் அண்டு கம்ப்யூட்டரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு 10 கொஷின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து நார்மல் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸில் இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியான கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க.
அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்டல் கோட்டா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் அப் டு 30 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 1600 மீட்டரு ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 40 வயசுக்கு எபோவ் சரிங்களா, 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 9 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ரன்னிங்கை வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் 30 அப் டு 30 வயசு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஆனால் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் தான் வந்து ஃபீமேலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்டு 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 800 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அண்டு 40க்கு எபோவ் வந்து இருக்கீங்க அப்படின்னா 7 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 மீட்டர் வந்து உங்களுக்கு கடக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபீமேலுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அதாவது நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது அப்படின்ற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்பாண்ட் வந்து பண்ணுவோம். நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணணும், எப்போ நீங்கள் வந்து ரன்னிங் இருக்கும் அப்படின்ற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்பாண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிவரிக்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிற போது உங்களுக்கு 45 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு வந்து உங்களுக்கு மெர்கரிஜ் டேட் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட் வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும். அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157 ஹைட் இருந்தாவே போதுமானது. சரிங்களா? நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹைட் நார்மல் ஹைட் இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான டெஸ்ட்டு தான் வந்து இருக்கும். அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th லெவலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதனால் வந்து கவலைப்பட வேண்டியது தேவையில்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எம்எஸ் வேர்டில் என்ன கேட்பாங்க, எம்எஸ் பவர் பாயிண்டில் என்ன கேட்பாங்க, எக்ஸலில் வந்து என்ன கேட்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ இருந்தால் நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி ப்ரூஃபு இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். மற்ற எந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஐடி ப்ரூஃப் வந்து இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய அட்மிட் கார்டும் உங்களுடைய ஆதார் அட்டையோ அல்லது பேன் கார்டோ அல்லது ரேஷன் கார்டு இந்த மாதிரி உங்களுடைய புகைப்படம் இருக்கிற ஐடி வந்து இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ கைஸ், இந்த மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.